நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். ஏசாயா 62:3. Thou shalt also be a crown of glory in the hand of the Lord, and a royal diadem in the hand of thy God. Isaiah 62. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 10வது மாதத்திலும் God Goes மினிஸ்ட்ரீஸின் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த ஆண்டு துவங்கி 9 மாதங்களை கடந்து 10வது மாதத்தில் கிருபையால் பிரவேசிக்க செய்திருக்கிறார். இந்த மாதத்திலே தேவனுடைய வல்லமையுள்ள கரத்தை எதிர்நோக்கி காத்திருப்போம். அவர் நமக்கு அற்புதங்களை செய்கிறவர். இன்னும் அதிகமாய் நாம் அவர் மீது வைத்திருக்கிற விசுவாசம் வீண் போகாதபடிக்கு நாம் நம்பியிருக்கிறவைகளை தேவனாகிய கர்த்தர் ஜெயமாய் வாய்க்க பண்ண உண்மையுள்ளவராயிருக்கிறார். இப்படிப்பட்டதான காரியங்களிலே தேவனாகிய கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்வோம். எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நடத்த தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் நம்மை கொண்டு தேசத்திலே நம் குடும்பங்களிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆகையால் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். உலகத்தை ஜெயித்தவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆகையால் விசுவாசத்தில் நிலைத்திருப்போம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் கோடா கோடி சோத்திரம் சோத்திரம். சத்திய நித்திய வார்த்தையான தேவனுக்கு துதி கனம் மகிமை உண்டாவதாக. காட் குருசிஸ் மினிஸ்ட்ரியை இயக்கி வரும் இயக்குனரும் போதகருமாகிய டாக்டர் தாமஸ் செல்லையா அவர்களை தேவன் வாழ்த்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நில், கவனி, ஓடு என்ற தலைப்பில் செய்தியை கேட்டு சிந்திப்போம், செயல்படுவோம். இன்றைக்கு மனிதர்கள் தனது வாழ்க்கை தரத்தை உயர்த்த ஒரு இயந்திரமாக இயங்கி ஓடிக்கொண்டு இருக்கின்றார்கள். போக்குவரத்து சாலையில் சிக்னல் வைத்திருப்பார்கள். சிவப்பு விளக்கு எரிந்தால் நில் என்று அர்த்தம். மஞ்சள் லைட் எரிந்தால் கவனி, புறப்பட ஆயத்தமாகு என்று அர்த்தமாகும். பச்சை லைட் எரிந்தால் தொடர்ந்து போ என்று அர்த்தமாகும். ஆனால் ஆவிக்குரிய மனிதன் தனது ஆவிக்குரிய ஓட்டத்தில் 1. எங்கே நிற்க வேண்டும், 2. எதை கவனிக்க வேண்டும், 3. எப்படி ஓட வேண்டும். இதுதான் செய்தி. கடைசி வரை கேளுங்கள். முதலாவது, எங்கே நிற்க வேண்டும் என்பதை குறித்து கேட்போம். சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீது எப்படி சொல்கிறார் என்றால், சங்கீதம் 84:10 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசல் படியில் காத்திருப்பதே தெரிந்து கொள்ளுவேன். இந்த வசனத்தின்படி ரட்சிக்கப்பட்ட மனிதன் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகமாகிய ஆலயத்தில் அவன் கால்கள் தரித்து நிற்க வேண்டும். அடுத்து தேவனை மனதார போற்றி உயர்த்தி பாடி துதிக்க வேண்டும். மூன்றாவதாக தேவ செய்தியில் தனக்கு உண்டான ஆத்துமா ஆகாரத்தை புசித்து அதன்படி நடக்க வேண்டும்.
இந்த 3 காரியத்தை ஆவிக்குரிய மனிதன் நிறைவாக செய்ய வேண்டும். இதுவே தேவன் மனிதனை இரட்சித்த நோக்கமாகும். தாவீது ராஜாவுக்கு நாட்டை வழிநடத்த ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் போதாது. இந்த சூழ்நிலையில் அவர் ஆண்டவரின் சமூகத்தை தேடுகின்றார். மேற்கண்ட வசனத்தில் ஆகாமிய கூடாரங்களில் என்ற வார்த்தை வருகிறது. ஆகாமியம் என்றால் ராஜாக்கள் பொழுதுபோக்கான களியாட்டுகளை குறிக்கும். மது, மாது, நடனம், அந்தப்புறம் இவைகளை அனுபவிப்பார்கள். அதற்கு ஆகாமிய கூடாரம் என்று பெயர். தாவீது அவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் விரும்பாமல் தேவனுடைய ஆலயத்தில் வாசல் படியில் காத்திருப்பதையே விரும்புகின்றேன் என்று சொல்லுகின்றார். காரணம் என்னவென்றால், தேவனுடைய அன்பை தாவீது முழுமையாக ருசித்தார். அதனால்தான் சங்கீதம் 34:8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று பாட்டாய் பாடுகின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் கால்கள் தாவீதை போல் தேவனுடைய சமூகமாகிய ஞாயிறு ஆராதனை ஸ்தலமாகிய தேவனுடைய சமூகத்தில் தரித்து நிற்க கடவது. அடுத்து, ஆவிக்குரிய மனிதன் எதை கவனிக்க வேண்டும்? சங்கீதம் 19:12 தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என நீங்களாக்கும். இந்த வசனத்தில் உணர்வு என்ற வார்த்தை வருகின்றது. தேவனுடைய ஆசீர்வாதங்களில் மிகப்பெரிய ஆசீர்வாதம் உணர்வாகும். உள்ளத்தில் உணர்வு செயல்பட்டால் மட்டுமே எந்த காரியத்தையும் பகுத்தறிய முடியும். ஒரு நாத்தான் தீர்க்கதரிசி இல்லாவிட்டால் தாவீது இல்லை. எப்படி என்றால், தாவீது கொலையும் செய்து விபச்சாரமும் செய்து விட்டான். அந்த பாவத்தை நாத்தான் தீர்க்கதரிசி சுட்டிக்காட்டின உடனே தாவீது ராஜா உணர்வடைந்து மனம் திருந்தினார். இதுதான் தேவன் தனக்குள்ளே இருப்பதற்கு அடையாளமாகும். இதுதான் தேவனை நேசிப்பதற்கு புருஃப். மனம் திருந்தி வார்த்தையை கைக்கொள்வது தேவனை நேசிப்பதற்கு அடையாளமாகும். கோடிக்கணக்கான பொன் பொருள் அனைத்தும் பரிபூர்ணமாயிருந்தாலும் ஒரு மனிதன் தன்னை தானே அறிந்து உணர்ந்து நடக்காவிட்டால் அந்தோ பரிதாபம் நரகமே. தாவீது பச்சையப்பாலின் ஒரு விஷயத்தை தவிர மரண பரியந்தம் தன்னை காத்து கொண்டார். கர்த்தரை தக்க வைத்து கொண்டார். ஆகவே ஆவிக்குரிய ஓட்டத்தில் விழுந்து போகக்கூடாது. சப்போஸ் சந்தர்ப்ப சூழ்நிலையில் விழுந்து போனாலும் அது ஒரு விபத்தாக இருக்க வேண்டும். மீண்டும் எழுந்து தனது ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓட வேண்டும். மனிதனை 3ஆக பிரிக்கலாம். 1 ஆவி, 2 ஆத்துமா, 3 சரீரம். ஆவியிலே மீறுதல் உண்டாகும், ஆத்துமாவில் அக்கிரமம் உண்டாகும், சரீரத்தில் பாவம் பிளஸ் பாவ குற்றம் உண்டாகும். நாம் அனைவரும் ஞானஸ்நானம் பெற்று ஒரு முறை ரட்சிப்பை பெறுகின்றோம். ஆனால் வேத வசனத்தின்படி நாள்தோறும் பாவ அறிக்கை செய்து நாள்தோறும் ரட்சிப்படைய வேண்டும். தன்னை தானே கவனித்து நடக்க வேண்டும். ஒரு முறை ஞானஸ்நானம் பெற்ற பிறகு நாம் எந்த பாவமும் செய்யவில்லை என்று யாரும் சொல்ல முடியாது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை நாள்தோறும் பாவ அறிக்கை செய்து நாள்தோறும் ரட்சிப்படைய வேண்டும். அவ்விதமாக நடக்கும்போது
நம்முடைய கடவுள் இயேசு இன்றைக்கு வந்தாலும் தைரியமாய் உயிர்த்து எதிர்கொண்டு போக முடியும். அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் மிஸ்டர் பவுல் எப்படி எழுதுகிறார் என்றால் 24:14 இதனால் நான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக எப்போதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகின்றேன். தேவனை மனிதன் பார்க்க முடியாது, ஆனால் மனிதனின் கிரியைகளை தேவன் நாள்தோறும் பார்த்து கொண்டே வருகின்றார். அவர் கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அதனால்தான் குற்றமற்ற மனசாட்சியோடு வாழ வேண்டும். இருதயத்தில் மனசாட்சி என்ற பகுதியில்தான் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கின்றார். பவுல் நாள்தோறும் குற்றமற்றவன் என்று தன்னை சுற்றி இருக்கும் மக்களுக்கு விளங்க பண்ணி கொண்டே வருகின்றார். மிஸ்டர் பவுலை போல் நீங்களும் நானும் வாழ்வோம் என்றால் உங்களை நினைத்து தேவன் மிகவும் சந்தோஷப்படுவார். அடுத்து ஓடு, ரன், அதாவது ஆவிக்குரிய ஓட்டத்தை குறித்து கேட்போம். 2 தீமோத்தேயு 4:7 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இந்த வசனத்தை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நல்ல போராட்டத்தை போராடினேன். நல்ல போராட்டம் என்றால் என்ன? ஆவிக்குரிய மனிதன் தேவ அனுமதியோடு வரக்கூடிய பாடுகள், துன்பம், உபத்திரவம், இந்த 3ஐயும் சந்தோஷமாய் சகித்து தேவனை குறை சொல்லாமல், ஏன் எனக்கு இந்த பாடுகள், ஏன் எனக்கு இந்த சோதனை என்று கேள்விகள் மேல் கேள்விகள் கேட்காமல் மன ரம்யமாய் அவைகளை ஏற்றுக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி நிதானமாய் ஓட்டத்தை ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அடுத்து ஓட்டத்தை முடித்தேன். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்தின் பெயர் என்ன தெரியுமா? நித்திய மாரத்தான் ஓட்டமாகும். இந்த ஓட்டத்தை கடைசி வரை ஓடி முடிக்க வேண்டும். விடாய்த்து போய்விடாதீர்கள். பாதியிலே நின்றுவிடக்கூடாது. சில மனவேதனையான சூழ்நிலையில் மனம் கசந்து மறித்துவிட்டால் நலமாக இருக்கும் என்று கூட நீங்கள் நினைக்க தோன்றும். அப்படியாப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றினால், அந்த எண்ணமானது மனதில் வந்துவிட்டால், உங்களுக்கு தேவன் கொடுக்கப்பட்ட ஓட்டத்தில் சரியாய் நீங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறீர்கள் என்று அர்த்தமாகும். மனம் சோர்ந்து போகாதீர்கள். போக்குவரத்து சாலையில் ஸ்பீடு பிரேக், அதாவது வேகத்தடை போட்டு இருப்பார்கள். அதற்கு என்ன என்று அர்த்தம் என்றால், உமது வேகத்தின் ஸ்பீடை குறைத்து நிதானமாய் செல் என்று அர்த்தமாகும். ஆவிக்குரிய ஓட்டத்தில் தரிகட்டு ஓடி சிக்கி பாவமாகிய விபத்துக்குள் நீங்கள் சிக்கிக்கொள்ளாமல் இருக்கும்படியாக அந்த வேகத்தடையை போல் சிறிது பாடுகள், துன்பம், உபத்திரவம் இவைகளை தேவனே அனுமதிக்கின்றார். காரணம், அவர் உங்களை நேசிப்பதால் அவைகள் அனைத்தும் உங்கள் நன்மைக்கே அனுமதிக்கின்றார். ஏசாயா 40:29 சோர்ந்து போகின்றவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இந்த வசனத்தில் ஆவிக்குரிய ஓட்டத்திற்கு தேவையான ஸ்ட்ரென்த், அதாவது பலன் கொடுத்து, சத்துவம் என்றால் தகுதி, இவைகளை தேவன் பெருக பண்ணி உங்களை ஜெயம் கொள்ளுகின்ற மனிதனாக மாற்றி சிங்காசனத்தில் அவரோடு உங்களை அமர பண்ணுவார். அடுத்து ஓட்டத்தின் வெற்றிக்கு என்ன தேவை? 1 கொரிந்தியர் 9:25 பந்தயத்திற்கு போராடுகின்ற யாவரும் எல்லாவற்றிலும்
இச்சை அடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கின்றோம். இந்த வசனத்தில் ஓட்டப்பந்தய வீரன் ஓடும்போது அவனுடைய ஓடுகளத்தில் அவன் ஓடுவதற்கு முன்பாக தன் சரீரத்திற்கு ஒத்துவராத உணவு வகைகளை சாப்பிடாமல் இச்சை அடக்கமாய் இருந்து ஓடி வெற்றி பெறுவான். இரட்சிக்கப்பட்ட மனிதன் ஆவிக்குரிய ஓட்டத்தில் இச்சை அடக்கம் தேவை. இச்சை அடக்கம் என்பது ஆவியின் கனிகளில் ஒன்றாகும். ஆத்துமாவில் இச்சித்து ஆவி தூண்டப்படும் போது சரீரம் உட்பட்டுவிடும், விழுந்து போய் விடுவார்கள். ஆகவே இச்சைதான் எல்லா பாவங்களுக்கும் காரணமே. மனக்கட்டுப்பாடு இருந்தால் மட்டுமே இச்சை என்ற அரக்கனை அடக்கி ஆவிக்குரிய ஓட்டத்தில் வெற்றியாய் ஓட முடியும். நீங்கள் அழிவில்லா கிரீடத்தை பெறுவீர்கள். ஆகவே நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடுங்கள், ஓடுங்கள், ஓடுங்கள். ஆமேன். இதோ வழக்கப்படி செய்திக்கு ஏற்றாற்போல் ஒரு சிறு கவிதை. தேவ சமூகத்தில் நில், தேவனிடத்தில் சொல், போராட்டத்தை வெல். தேவ சமூகத்தில் நில், தேவனிடத்தில் சொல், போராட்டத்தை வெல். தன்னைத்தானே கவனி, தொடர்ந்து செல்வாய் பவனி, உன்னை போற்றும் இந்த அவனி. தன்னைத்தானே கவனி, தொடர்ந்து செல்வாய் பவனி, உன்னை போற்றும் இந்த அவனி. தேவனை தேடு, நிற்காமல் ஓடு, பரலோகமே உன் வீடு, கடைசி வரை நாடு. தேவனை தேடு, நிற்காமல் ஓடு, பரலோகமே உன் வீடு, கடைசி வரை நாடு. அன்புடன் பால் லிவிங்ஸ்டன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா? யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே, ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. நான் நானாக வந்திருக்கிறேன். நான்
நானாகவே வந்திருக்கிறேன். பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீராவும் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா. மார்த்தாளை போல் உம்மை சேவிக்கலையே, மரியாளை போல் உம்மை நேசிக்கலையே, எஸ்தரை போலதையும் செய்யவில்லையே, எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே, நான் வீணாகி பாழாகி வந்திருக்கிறேன். நானாகவே வந்திருக்கிறேன். பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன்.